80கள்ல நகைச்சுவை நடிகையாவும், கவர்ச்சி நடிகையாவும் நடிச்சிட்டு வந்த நடிகை அனுஜா ரெட்டியோட தற்போதைய புகைப்படங்கள் இணையத்த ஆக்கிரமிச்சுட்டு வருது. தமிழ்ல நடிச்சு பிரபலமான நடிகை தான் அனுஜா ரெட்டி. இவங்க கவுண்டமணிக்கு ஜோடியா பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. 14 வயசுலயே சினிமா துறையில தன்னோட நடிப்ப காட்டியிருக்காங்க. இவங்க முதல்ல படங்கள்ல வரக்கூடிய பாடல்களுக்கு நடனம் ஆடிட்டு வந்த நிலையில, இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இவங்க நடிச்ச முதல் படம் முதல் வசந்தம். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்ப இவங்களுக்கு குடுத்தது. அத தொடர்ந்து இவங்களுக்கு தமிழ்ல அதிகமான பட வாய்ப்புகள் கிடைச்சது. இந்த நிலையில அனுஜா ரெட்டி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவுமே ஆக்டிவா இருந்துட்டு வராங்க. தன்னுடைய தற்போதைய புகைப்படங்கள இணையத்துல பதிவிட்டிருக்காங்க. இது ரசிகர்கள் மத்தியில பகிரப்பட்டு வருது. நாடோடிகள் பட நடிகை அனன்யாவோட தற்போதைய புகைப்படம் சமூக வலைதளத்துல வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. 2009வது வருஷம் சமுத்திரக்கனி இயக்கத்துல சசிகுமார் நடிப்புல உருவாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் தான் நாடோடிகள். நட்போட மகத்துவத்தை எடுத்துரைச்ச இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்லயும் வசூல குவிச்சுது. சமுத்திரக்கனி இயக்கத்துல வெளியான நாடோடிகள் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகை அனன்யா. இந்த படத்துல நடிகர் சசிகுமாருக்கு ஜோடியா நடிச்ச அனன்யாவோட கதாபாத்திரம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றது. அதை தொடர்ந்து தனுஷோட சீடன் படத்திலையும், ஷர்வானந்தோட எங்கேயும் எப்போதும் மாதிரியான பல படங்கள்ல கதாநாயகியா நடிச்சு தனக்குன்னு குறுகிய காலத்திலேயே ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. மலையாளத்துல பாசிட்டிவ் அப்படிங்கிற படத்தின் மூலமா அறிமுகமாகி அதுக்கு பின்னாடி மலையாள சினிமாவிலயும் ஒரு ரவுண்டு வந்தாங்க. இப்போ தமிழ் சினிமாவில ரொம்ப காலமா தலை காட்டாம இருந்தாலும் சமூக வலைதளங்கள்ல அடிக்கடி புகைப்படங்கள் பகிர்வத வழக்கமா வச்சிருக்காங்க. நடிகை அனன்யா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்கக்கூடிய தற்போதைய புகைப்படங்கள் இணையத்துல லைக்குகளை குவிச்சிட்டு வருது. பிரபாகரன் இயக்கத்துல சசிகுமார் நடிப்புல போன 2012வது வருஷம் திரையரங்கங்கள்ல வெளியான படம் சுந்தரபாண்டியன். இந்த படத்துல நாயகியா லட்சுமி மேனன் நடிச்சிருந்தாங்க. குறிப்பா வில்லன் கதாபாத்திரத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு. என்.ஆர். ரகுநந்தன் இசையமைச்சிருந்த இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் அடிச்சது. இந்த படம் வெளியாகி ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த படத்துல லட்சுமி மேனன் கூட துணை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகை ரசிகர்கள் கிட்ட கவனம் ஈர்த்தாங்க. சின்ன வசனங்கள் சின்ன சின்ன காட்சிகள்ல வந்தாலும் தன்னோட டைமிங் வசனங்களால கவனிக்க வச்சாங்க. படத்துல அவங்க இளமதி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்களோட உண்மையான பேரு நீத்து நீலாம்பரம். கேரளாவை சேர்ந்த இவங்க சுந்தரபாண்டியன் படத்துக்கு பின்னாடி பெரிய அளவுல வெள்ளித்திரையில தலை காட்டல. நீத்து நீலாம்பரன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அப்பப்போ புகைப்படங்களை பதிவிட்டு வராங்க. கணவர் கூட அவங்க எடுத்துக்கிட்ட சமீபத்திய புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. அதை பார்த்த ரசிகர்கள் சுந்தரபாண்டியன் பட நடிகையா இவங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. 2003வது வருஷம் வெளியான படம் தான் ஆசை ஆசையாய். ஆர்.பி. சௌத்ரி தயாரிப்புல ஜீவா இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல தன்னோட கியூட்டான நடிப்பின் மூலமா ரசிகர்களை ஈர்த்தவங்க தான் நடிகை மீனாட்சி. அதை தொடர்ந்து அன்பே அன்பே, திவான், பேசுவோமா மாதிரியான பல தமிழ் படங்கள்ல நடிச்சாங்க. தமிழ்ல அறிமுகமான இவங்க தொடர்ந்து மலையாள படங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. பிருத்திவிராஜ் ஜோடியா நடிச்ச வெள்ளி நட்சத்திரம் இவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. 2005வது வருஷம் வெளியான கபூர் கா தோஸ்த் படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க இவங்க. அதுக்கு பின்னாடி சினிமாவில இருந்து திடீர்னு காணாம போயிட்டாங்க. கல்யாணமான நிலையில தன்னோட குடும்பத்தோட பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. 20 வருஷங்கள் கழிச்சு மீனாட்சி மறுபடியும் பேட்டி ஒண்ணுல பேசியிருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்கள பார்த்து ரசிகர்கள் இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க. தமிழ் சினிமாவில வில்லன் நடிகராகவும் குணச்சித்திர வேடங்கள்லயும் நடிச்சு பிரபலமானவர் தான் சரண்ராஜ். தொடர்ந்து தமிழ் உட்பட தென்னிந்திய மொழிகள்ல 600 படங்களுக்கும் மேல நடிச்சவர் தான் சரண்ராஜ். சங்கர் இயக்கத்துல அர்ஜுன் நடிப்புல வெளியான சூப்பர் ஹிட் படமான ஜென்டில்மேன் படத்துல போலீஸ் அதிகாரியா இவர் நடிச்சிருப்பாரு. அத பின்னாடி ரஜினிகாந்த் கூட தர்மதுரை, பாட்ஷா, பாண்டியன், வீரா மாதிரியான பல படங்கள்லயும் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில கொஞ்சம் வருஷங்களா இவரை அதிகமா பார்க்க முடியறதே இல்ல. இந்த நிலையில நடிகர் சரண்ராஜோட தற்போதைய புகைப்படங்கள் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. தனுஷ்
நடிப்புல வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்ற படங்கள்ல ஒண்ணுதான் புதுக்கோட்டையிலிருந்து சரவணன். இந்த படத்துக்கு பிரபல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தாரு. ஸ்டான்லி இயக்கத்துல போன 2004வது வருஷம் வெளியான இந்த படத்துல நாயகியா நடிகை அபர்ணா அப்படிங்கிறவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில நாயகியா அறிமுகமான இவங்க மிஸ் சென்னை போட்டியில டாப் 10 போட்டியாளர்கள்ல ஒருத்தரா இடம் பிடிச்சப்பவே இந்த தனுஷ் பட வாய்ப்பு கிடைச்சது. அதைத் தொடர்ந்து ஏபிசிடி, கண்ணுக்குள்ளே மாதிரியான பல படங்கள்ல நடிச்சு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றாங்க. தமிழ்ல 4 படங்கள்ல மட்டுமே நடிச்சிருந்தாலும் ஒரு மலையாள படத்திலயும் நடிச்சிருக்காங்க. சினிமா துறையில குறுகிய காலம் மட்டுமே இவங்களால நிலைச்சு நிக்க முடிஞ்சது. 2011வது வருஷம் பரணி அப்படிங்கிற டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ அபர்ணாவுக்கு பொண்ணும் இருக்காங்க. அவங்களோட புகைப்படங்கள் இப்போ வெளியாகி இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது.